ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டுல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து நேஷனல் லெவல் நியூஸ், அப்புறமா சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட்ல வந்திருக்கிற அப்டேட்ஸ், கடைசியா பொருளாதாரம் மற்றும் சர்வதேச நிகழ்வுகள். இது எல்லாத்துலயுமே எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் பாயிண்டா பார்க்க போறோம். ஓகே, முதல்ல நம்ம தமிழ்நாடு. இங்க சமீபத்துல என்னென்ன கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்திருக்கு, அப்புறம் நம்மளோட வரலாற்று பெருமைகள்ல இருந்து எக்ஸாமுக்கு எப்படி கேள்விகள் வரலான்னு ஒரு நசர் விடலாம். ஸோ தமிழ்நாட்டில் நடந்த சில லேட்டஸ்ட் விஷயங்களை பார்க்கலாம். முதல்ல ரொம்ப முக்கியமான ஒன்று மனநலம் சம்பந்தப்பட்டது. மென்டல் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் பாலிசி 2026ஓட டிராஃப்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நிறைய வீடுகளுக்கு பைப்லைன் மூலியமா நேச்சுரல் கேஸ், அதாவது பிஎன்ஜி கொடுக்கிற திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு கிளீன் எனர்ஜி முயற்சி. கடைசியா ஒரு முக்கியமான எச்சரிக்கை, காவிரி ஆத்துல வறட்சி அதிகமாயிட்டு வருதுன்னு ஒரு கிளைமேட் ஸ்டடி சொல்லுது. இது நம்ம விவசாயத்துக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிச்சா போதுமா? நிச்சயமா இல்ல. தமிழ்நாட்டோட வரலாறும் ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க பாக்குறீங்களே, இதுதான் குடவோலை முறை. நினைச்சு பாருங்க, பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் எவ்வளோ ஒரு சூப்பரான ஜனநாயக முறையை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த குடவோலை முறைனா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். இது அன்னைக்கு இருந்த ஒரு வில்லேஜ் எலெக்ஷன் சிஸ்டம். யார் யார் நிக்கிறாங்களோ அவங்க பேரையெல்லாம் பனை ஓலையில எழுதி ஒரு பானையில, அதாவது குடத்துல போடுவாங்க. அப்புறம் குலுக்கல் முறையில ஆளை தேர்ந்தெடுப்பாங்க. பாருங்க, அந்த காலத்திலேயே எவ்வளவு டிரான்ஸ்பரண்டா ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டம் இருந்திருக்கு. சரி, தமிழ்நாட்டில இருந்து இப்ப நேஷனல் லெவலுக்கு போலாம். இந்தியா முழுக்க நடந்த முக்கியமான சம்பவங்கள், பாலிசி சேஞ்சஸ், டிஃபென்ஸ் நியூஸ்னு எல்லாத்தையும் வேகமா பாத்துடலாம். கவர்னன்ஸ்ல டிரான்ஸ்பரன்சிக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம். கேரளால எம்எல்ஏ ட்ராக் அப்படின்னு ஒரு புது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க. இதை வச்சு அங்க இருக்க எம்எல்ஏகளோட பெர்ஃபார்மன்ஸை, அதாவது அவங்க அசம்பிளில என்ன கேள்வி கேட்டாங்க, அவங்க அட்டெண்டன்ஸ் என்னன்னு எல்லாமே மக்கள் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு முக்கியமான டிஜிட்டல் ஸ்டெப். இப்ப இந்த நம்பரை ஒரு நிமிஷம் பாருங்க. 97. இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது. இந்தியாவோட மிகப்பெரிய சாதனைகள்ல உன்னோட அடையாளம் எது, அது என்னன்னு அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். ஆமாங்க, இதுதான் இந்தியாவோட மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ, அதாவது எம்எம்ஆர். சிம்பிளா சொன்னா 1,00,000 குழந்தைங்க பிறக்கும்போது தாய்மார்கள் இறக்குற எண்ணிக்கை. முதமுறையா இந்த எண்ணிக்கை 100க்கு கீழே, அதாவது 97ஆ குறைஞ்சிருக்கு. இது நம்ம பப்ளிக் ஹெல்த் சிஸ்டத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரலாற்று வெற்றி. அடுத்து டிஃபென்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து சில குவிக் அப்டேட்ஸ். நம்ம நேவில ஐஎன்எஸ் சுதர்ஷினி லோகாயன் 26 பயணத்தை ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி ஐஎன்எஸ் திரிகண்ட் மொசாம்பிக் கூட நம்ம உறவு வலுப்படுத்த அங்க போயிருக்கு. ஏர் டிஃபென்ஸ்ல துங்குஸ்கா சிஸ்டம் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நொய்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இப்ப செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. ஓகே, அடுத்த பகுதிக்கு வந்தாச்சு. இது எக்ஸாம்ல நிறைய கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கிற ஏரியா, சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட். புதுசான கண்டுபிடிப்புகள்ல இருந்து வனவிலங்கு பாதுகாப்பு வரைக்கும் முக்கியமான அப்டேட்ஸை பார்த்துடலாம் வாங்க. பயோடெக்னாலஜி ஃபீல்டில் ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அதாவது இந்தியாவில் இருக்கிற பல ரிசர்ச் சென்டர்ஸை ஒன்றா இணைச்சு பயோடெக் ரிசர்ச்சை வேகப்படுத்த ஒரு புது அமைப்பு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பேர் தான் பயோடெக்னாலஜி ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் கவுன்சில், சுருக்கமா BRIC. இன்னும் சில சயின்ஸ் நியூஸ் பார்க்கலாம். ஒன்று, ஷிகெல்லோசிஸ். இது ஷிகெல்லா அப்படிங்கிற பாக்டீரியாவால வர்ற ஒரு குடல் நோய். இதை பத்தி ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது, ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், பூமிக்கு அடியில மேண்டில் பகுதியில ஒரு பெரிய மறைஞ்சிருக்கிற கடல் மாதிரி நீர்த்தேக்கம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பெரிய நியூஸ். மூணாவது, இந்தியா 2031ல இருந்து 2035 வரைக்குமான தன்னோட புது கிளைமேட் டார்கெட்ஸை அறிவிச்சிருக்கு. என்விரான்மெண்ட்னு பேசும்போது வனவிலங்கு பாதுகாப்பை பத்தி பேசாம இருக்க முடியுமா? இந்த விஷயத்துல இந்தியா சமீபத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன்ல இருந்து 2 முக்கியமான நியூஸ். ஒன்னு, மத்திய பிரதேசத்துல இருக்கிற வீராங்கனா துர்காவதி இந்தியாவோட 54வது டைகர் ரிசர்வரை அறிவிக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப புதுசான நியூஸ். ரெண்டாவது, அழிஞ்சு போற நிலைமையில இருக்கிற கிரேட் இண்டியன் பஸ்டர்ட், அதாவது நம்ம கானமயில் பறவையை காப்பாத்துறதுக்கான முயற்சிகள் இன்னும் தீவிரமா நடந்துட்டு இருக்கு. சரி, இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இங்க நம்ம எக்கானமி எப்படி இருக்கு, குளோபல் லெவல்ல இந்தியாவோட நிலைமை என்ன, அப்புறம் உலகத்துல நடக்கிற சில முக்கியமான விஷயங்களையும் பார்க்க போறோம். இந்தியாவோட பொருளாதாரம் இப்போ உலகத்தோட கவனத்தையே ஈர்த்திருக்கு. இப்படின்னு பார்த்தா OECD அறிக்கை இந்தியாவை ஒரு முக்கியமான வேகமா வளர்ற பொருளாதாரமா சொல்லுது. அதே மாதிரி வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், அதாவது WEF, எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தியில இந்தியா ஒரு குளோபல் ஹப்பா மாறிட்டு வந்துன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டுக்குள்ள பார்த்தா RBI பேமெண்ட் சிஸ்டம்ஸ்க்கான தன்னோட விஷன் 2028 பிளானை ரிலீஸ் பண்ணிருக்கு. இது நம்ம டிஜிட்டல் எக்கானமியோட ஃபியூச்சரை தீர்மானிக்கும். இன்டர்நேஷனல் நியூஸ்ல இருந்து சில குவிக் பைட்ஸ். சீனா அவங்க கடற்கரையோரமா J6 ட்ரோன்ஸை நிறுத்தியிருக்காங்க. அடுத்து, இந்தியா ஆரம்பிச்ச இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்ல ISA ருமேனியா இப்போ அதிகாரப்பூர்வமா சேர்ந்திருக்கு. நம்ம பக்கத்து நாடான நேபாளத்துல பலேந்தர் ஷா ரொம்ப இளம் வயசுல பிரதமரா பதவியேற்றிருக்காரு.
கடைசியா சில முக்கியமான விருதுகள் பத்தி பார்க்கலாம். உலக அமைதிக்கான கிராண்ட் பிரைஸ் ஜூப்ளி கிருஷ்ணாராவுக்கு கொடுத்திருக்காங்க. அதே போல IFFD 2026ல லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட்ஸும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க.